வணக்கம், என் பேர் சிவசங்கரி. நான் கடந்த 2022ஆம் ஆண்டு நடந்த குரூப் 4 தேர்வு எழுதி ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் எடுத்து கடந்த 1 இயராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 1 இயராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி 10 இயர்ஸ்க்கு மேலே நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், வீட்டிலேருந்து படிக்கிற லேடிஸ் எல்லாருமே தன்னம்பிக்கையோடு படிங்க. நம்மளால் படிக்க முடியுமா, நம்ம படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குமா, நமக்கு டைம் இருக்குமா அப்படின்னு எதுவுமே யோசிக்கவே வேணாம். நம்ம ஏன் ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்? என்னதான் ஹஸ்பண்ட் நல்லா பார்த்துக்கிட்டாலும், அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கிட்டாலும், நம்ம ஏன் அந்த வட்டத்துக்குள்ளேயும் சுற்றி சுற்றி வரணும்? நம்ம அம்மாக்களோட காலம் வேறு, அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் வேறு. ஆனால் நம்ம எல்லாருமே இப்போ ஒரு டிகிரியாவது கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஸோ நம்ம கெப்பாசிட்டியை நம்ம ஏன் குறைக்கணும்? நான் 2019 ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணோடனே புது புக்கு மாறிச்சு. புது புக்கு படிக்கிறதா பழைய புக்கு படிக்கிறதா ஒரே கன்ஃபியூஷன். ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம், 2 சேர்த்து படிக்கலான்னு படிக்க ஆரம்பித்தோம். அப்புறம் சிலபஸ் மாற்றினாங்க. தமிழ் கிடையாது, ஜிஎஸ் மட்டும்தான் அப்படின்ற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ தான் சீனிவாசன் சார் சொன்னார், என்ன படிக்கணும் எப்படி படிக்கணுன்றதை நான் சொல்லுவேன், நீங்கள் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள், படிச்சுட்டே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் 2020 மார்ச் வந்துச்சு, லாக்டவுன் வந்துச்சு, ஸ்கூல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லாம் சொந்த ஊருக்கு திருச்சி வச்சு ஓடியாச்சு. ஸோ சார் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 வீக் தான் கேப் விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் வீக்லேருந்து ஆன்லைன் டெஸ்ட்டு மாதிரி கண்டக்ட் பண்ணி ஆன்லைன்லேயே டெஸ்ட் எழுதணும் நீங்கள் அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லிட்டாரு. கண்டினியூஸாக 2 வாரம் டெஸ்ட் எழுதலை அப்படின்னா மெசேஜ் பண்ணிடுவார், ஏன் டெஸ்ட் எழுதலை, என்ன தனிப்பட்ட முறையில் காரணம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பெல்லாம் நாங்கள்லாம் டவுன் ஆரம்பிக்கிறோமோ அப்போல்லாம் சார்ட்டர்ந்து ஆடியோ கண்டிப்பாக வந்துடும். மன தளர வேண்டாம், கண்டிப்பாக தேர்வு வரும், உங்களுக்கான அரசு வேலைன்றது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. அப்போ நான் நினைப்பேன், சரி சாரே இவ்வளோ தூரம் நமக்காக கஷ்டப்படுறாரு, நம்ம ஏன் படிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் நிறைய மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ எனக்கு தெரிஞ்சு லாக்டவுன் டைம்லையும் அவர் விடாமல் எங்களை படிக்க வச்சு டெஸ்ட் எழுத வச்சு கண்டினியூஸாக டெஸ்ட்டு வச்சதுனால தான் என்னால் இந்த குரூப் 4ல் என்னால் வேலை வாங்க முடிஞ்சிச்சு. ஸோ தேங்க்ஸ் டு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி அண்ட் சீனிவாசன் சார். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தன்னம்பிக்கையோடு படிங்க, கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கான சக்ஸஸ் ஒரு நாள் கண்டிப்பாக தெரிய வரும். வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.